இந்த கொஷினில் ஐசோமெட்ரிக் வியூ வரையுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ கொடுத்துருக்க சாலிட் பார்த்தீங்கன்னா சிலிண்டர், அது வந்து 50 mm பேஸ் டயாமீட்டர், 70 mm லாங்கு. ஸோ அந்த ஆக்சிஸ் இஸ் பர்பண்டிகுலர் டு ஹெச்பி அண்ட் விபி. ஸோ ரெண்டு கண்டிஷனில் நம்ம வந்து வரையணும். ஸோ இங்கே நான் யூஸ் பண்ண போகிறது வந்து பாக்ஸ் மெத்தட். ஓகேவா? ஸோ பாக்ஸ் மெத்தடில் ஸோ ஃபஸ்ட்டு யூ ஹேவ் டு கிரியேட் அன் XY ரெஃபரன்ஸ் லைன். ஸோ எக்ஸ், இது வந்து ஒய், இது வெர்டிக்கல் பிளேன், ஹாரிசாண்டல் பிளேன். ஸோ டயாமீட்டர் வந்து 50 mm கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நான் ரேடியஸ் எடுத்துக்கிறேன். ஸோ கிரியேட் அன் சர்க்கிள். ஸோ சிலிண்டருடைய பேஸ் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிள். ஸோ அதனால் டயாமீட்டர் 50, அதில் 25 ரேடியஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ 25 ரேடியஸ். ஸோ 25 ரேடியஸ் வந்து மெஷர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் draw a circle. Draw a circle 25 mm radius. ஸ்மூத்தாக ரொட்டேட் பண்ணும். ஸோ சர்க்கிள் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ சர்க்கிளை வந்து எத்தனை டிவிஷனாக பிரிக்கணுமோ அத்தனை டிவிஷன் வந்து நீங்கள் பிரிக்கணும். ஸோ அதை நீங்கள் அச்சீவ் பண்ணிக்கிறது தான். ஸோ நான் 8 டிவிஷனாக பிரிச்சுக்கிறேன் சர்க்கிளை. ஸோ ஃபஸ்ட்டு 4ஆக பிரிச்சிடுறேன். அதுக்கடுத்து 45 டிகிரி வச்சு ஸோ போத் சைடு வந்து 45 டிகிரி வைக்கிறேன். ஸோ 8 டிவிஷனை பிரிச்சுக்கிறேன் சர்க்கிளை. ஸோ நோட்டேஷன் பிடிச்சிடறேன். சிலிண்டர்னால டாப்லேயே ஒரு பாயிண்ட்டு, பாட்டம்லேயே ஒரு பாயிண்ட் இருக்கும். ஸோ அதனால் என்னுடைய யூஸிங் த நோட்டேஷனல் ஃபார்ம் A1, B1, C1, D1, E1, F1, G1, H1. ஸோ இந்த பாயிண்ட்ஸை நான் அப்படியே கரஸ்பாண்டிங்காக வெர்டிக்கலாக ஜாயின் பண்ணிடுறேன். ஸோ ப்ரொஜெக்ஷன் பண்ணுறேன். ஸோ ஆக்சிஸ் ஹைட் வந்து 70 mm கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபஸ்ட்டு ப்ரொஜெக்ஷன் ஃபார் ஸோ குறித்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் ப்ரொஜெக்ஷன் பண்ணிடுறேன். ஸோ ப்ரொஜெக்ஷன் எப்பவுமே லைட்டாக யூஸ் பண்ணணும். ஸோ அது வந்து ப்ரொஜெக்டர் இல்லை பென்சில் மாற்றி யூஸ் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும்.
So bottom point பிடிச்சிடணும், டாப் பாயிண்ட் டாப்னு பிடிச்சிடணும். ஸோ வெர்டிக்கல் ஹரிசாண்டல். ஸோ given the dimension. ஸோ இதில் பார்த்திங்கன்னா கொடுத்துக்கிற டைமென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் பாயிண்ட் வந்து A1 டேஷ். இதில் பி தெரியும், ஹெச் வந்து தெரியாது, இப்படி இந்த ப்ரொஜெக்ஷன் பண்ணுறதுனால. அப்போ B1 டேஷ் அண்டு H1 டேஷ். ஸோ இதில் சி தெரியும், ஜி தெரியாது, அதனால் C1 டேஷ் அண்டு G1 டேஷ். ஸோ இதில் டி தெரியும், F1 தெரியாது, அதனால் D1 டேஷ் அண்டு F1 டேஷ். ஸோ இதில் E1 டேஷ். ஸோ ஆக்சிஸ் ஹைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆக்சிஸ் ஹைட் பார்த்திங்கன்னா 70 mm. ஸோ 70 mm மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ 70 mm. மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ பேரலல் அண்ட் பர்பெண்டிகுலர் டைரக்ஷன் வந்து கரெக்டாக போட்டிங்கன்னா டயக்ராம் வந்து நீட்டாக இருக்கும். ஸோ மேலே இருக்கிற பாயிண்ட் கரெக்டாக கட் பண்ணணும். ஸோ பாயிண்ட்ஸ் கொடுத்தோன்னா இ டேஷ், டி டேஷ் அண்டு எஃப் டேஷ். இது வந்து சி டேஷ் அண்டு ஜி டேஷ். இது வந்து பார்த்திங்கன்னா பி டேஷ் அண்டு ஹெச் டேஷ். இது வந்து ஏ டேஷ். ஸோ டைமென்ஷன் உடனே குறிச்சிட்டிங்கன்னா எவ்வளோ ஹைட்டுன்னு தெரிஞ்சிடும். ஸோ இது ஐசோமெட்ரிக் வியூனா டைரெக்டாக நம்ம வந்து ஒரிஜினல் டைமென்ஷன் தான் வரைய போகிறோம். ஸோ இங்கே க்ரியேட் பண்ண போகிறது வந்து ஐசோமெட்ரிக் வந்து பாக்ஸ் மெத்தட். ஸோ டைமென்ஷன், ஸோ 70 mm. ஸோ இப்போ நான் பாக்ஸ் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஹரிசாண்டல் லைன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 30-30 ஆங்கிள் வந்து இந்த ஐசோமெட்ரிக் வந்து 30-30 ப்ரொஜெக்ஷனில் தான் இந்த வியூ வந்து தெரியும். ஸோ இப்போ 30 டிகிரி, இந்த பக்கம் 30, இந்த பக்கம் 30 டிகிரி. ஸோ பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு இந்த பக்கம் 30 டிகிரி. ஸோ பாக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுறதுனால இந்த சர்க்கிளை நான் பாக்ஸை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ பாக்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ இந்த கார்னர் பாயிண்ட்டு P to P1, Q to Q1,
R2 R1 S2 S1. ஸோ பாக்ஸில் அந்த இதை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நான் P1 எடுத்துக்கிறேன். இது 30 டிகிரி. ஸோ இது 30 டிகிரி, இது 30 டிகிரி. ஸோ இது 30 டிகிரி, இது P1 எடுத்துக்கிறேன். ஸோ ரேடியஸ் எடுத்து ஸோ ஸோ எல்லாத்துக்குமே டயாமீட்டர் தான். ஸோ இந்த பக்கம் 50. ஸோ எல்லா பக்கமுமே சைஸ் வந்து ஒன்று தான் இருக்கும், ஏன்னா சர்க்கிள் தானே. ஸோ டயாமீட்டர் 50 50 50. ஸோ அதனால் ஸோ இந்த பாயிண்டில் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் ஒரு 50, இந்த பக்கம் ஒரு 50. ஸோ கட் பண்ண பாயிண்ட்லேருந்து இந்த பக்கம் ஒரு ஆர்க்கு, இந்த பக்கம் ஒரு ஆர்க்கு. ஸோ இதுக்கு பேரலாக இதை க்ரியேட் பண்ணணும். இந்த பாயிண்ட்டு ஜாயின் பண்ணுறீங்க, கட்டான பாயிண்ட்டு ஜாயின் பண்ணிக்கிறீங்க. அதே போல் இங்கே ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த பாயிண்ட்டு P, இது Q. ஸோ இங்கே க்ரியேட் பண்ணும்போது கேபிட்டல் லெட்டர்ஸில் யூஸ் பண்ணணும். ஐசோமெட்ரிக் பாக்ஸ் மெத்தடில் பாக்ஸ் வரையும்போது கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ PQR1, இது S1. ஸோ ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 70 mm. ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் 70 mm ஹைட்டை மார்க் பண்ணி வரைஞ்சிடும். ஸோ நான் இந்த பாயிண்டில் 70 mm மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அதே போல் இந்த பாயிண்ட், ஸோ ரெண்டுமே ஒரே லைனில் தான் வரும், எல்லா டயாமீட்டரும் சேம் தானே. ஸோ அதனால் ஸோ எல்லாமே ஒரே லைனில் வர மாதிரி வரும். 70 mm வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இது 70 mm. ஸோ அதுக்கடுத்து இந்த பாயிண்ட்லேருந்து 70 mm வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து இங்கே 70 mm. இந்த வெர்டிக்கல் அண்ட் பர்பெண்டிகுலர் லைன் வந்து கரெக்டாக க்ரியேட் பண்ணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து டயக்ராம் வந்து ஸ்மூத்தாக கிடைக்கும். ஸோ கீழே க்ரியேட் பண்ண அதே பாக்ஸை மேலேயும் க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை கரெக்டாக மார்க் பண்ணுங்க. இது Q1, இது Q, இது P1, இது P, இது R1, இது R, இது S1, இது S. ஸோ ஸோ மேலே இங்கேயும் பாக்ஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த பாக்ஸில் ஸோ எது ஷார்ட்டஸ்ட்டு டயகனல்னு பார்க்கணும். ஸோ இது வந்து லாங்கஸ்ட் டயகனல், இது ஷார்ட்டஸ்ட் டயகனல். ஸோ அதை நம்ம வந்து சென்டர் பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ எல்லாத்தினுடைய மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணணும். ஸோ 25 எடுத்து ஒரு மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம். எல்லா சைடினுடைய மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாயிண்டில் வச்சு இந்த பக்கம் மிட் பாயிண்ட்டு, இந்த பக்கம் மிட் பாயிண்ட்டு, இந்த பக்கம் மிட் பாயிண்ட்டு, இந்த பாயிண்டில் வச்சு மிட் பாயிண்ட்.
அதே போல் மேலேயும் அதே சேம் மேனரில் மிட் பாயிண்ட்டு அடுத்து இந்த பாயிண்டில் வச்சு மிட் பாயிண்ட். ஸோ அதே போல் இங்கே இதில் வச்சு ஒரு மிட் பாயிண்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஷார்ட்டஸ்ட் டயகனல் தான் நம்மளுக்கு ஐடென்டிஃபிகேஷன். ஓகே, ஸோ அப்போது இங்கே இருக்குது இந்த பக்கம் இருக்கிற மிட் பாயிண்ட் எடுத்து அந்த கார்னரில் ஜாயின் பண்ணிடணும். அதே போல் இங்கே இருக்கிற மிட் பாயிண்ட் எடுத்து அதே கார்னரில் ஜாயின் பண்ணணும். அதே போல் மேலே இருக்கிற மிட் பாயிண்ட் எடுத்து கீழே இருக்கிற ஆப்போசிட் கார்னரில் ஜாயின் பண்ணணும். ஸோ இதில் கீழே பண்ண மாதிரியும் மேலேயும் அதே சேம் மேனரில் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ இதில் மேலேயும் பார்த்தீங்கன்னா இதுதான் ஷார்ட்டஸ்ட் டயகனல், இது லாங்கஸ்ட் டயகனல். எது ஷார்ட்டஸ்ட் டயகனலோ அதுதான் நம்மளுக்கு சென்டர் பாயிண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இது இந்த லைனை நான் இங்கே ஜாயின் பண்ணிடுறேன். ஸோ அதே போல் இந்த இதுலேயும் இந்த லைனை வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ அதே போல் இங்கே ஸோ மேலே பண்ண மாதிரி அதே போல் கீழேயும் அதே டயகனல் இதில் ஜாயின் பண்ணிடுறேன். ஸோ அதே போல் இங்கே நோட் த பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட் வந்து இது C1, இது C2, சென்டர் பாயிண்ட் 1, சென்டர் பாயிண்ட் 2. ஸோ அதே போல் மேலேயும் இது C1, இது C2, சென்டர் பாயிண்ட் 2. ஸோ ஃபஸ்ட்டு இந்த சென்டர் பாயிண்ட் 1 வச்சு ஸோ இந்த பாயிண்ட் மார்க் பண்ணி ஸோ இந்த டிஸ்டன்ஸ் என்ன பாயிண்ட்டோ அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணி ரொட்டேட் பண்ணும். ஸோ அப்படியே ஸ்மூத்தாக ரொட்டேட் பண்ணும். ஸோ அதே போல் இந்த பக்கம் ஸோ இந்த பாயிண்டில் இந்த டிஸ்டன்ஸ் எடுத்து மார்க் பண்ணி ரொட்டேட் பண்ணும். ஸோ அதே போல் இந்த சென்டர் பாயிண்ட்டை வச்சு ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்டை வச்சு இங்கே வந்து கரெக்டாக மார்க் பண்ணி இதை ரொட்டேட் பண்ணி ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்டை வச்சு அப்படி ரொட்டேட் பண்ணிக்கிறோம். ஸோ கீழே பண்ண மாதிரி மேலேயும் அதே சேம் மேனர். ஸோ இந்த பாயிண்ட்டை வச்சு இந்த ரேடியஸ் எடுத்து இப்படி ரொட்டேட் பண்ணுறோம். ஸோ அதே போல் இந்த சென்டர் பாயிண்ட்டை வச்சு இந்த ரேடியஸ் எடுத்து அப்படியே ரொட்டேட் பண்ணுறோம். ஸோ கரெக்டாக அந்த பாயிண்ட்டை கரெக்டாக மார்க் பண்ணி ரொட்டேட் பண்ணணும். ஸோ கரெக்டாக இந்த 70 mm டிஸ்டன்ஸ் கரெக்டாக குறிச்சிருந்தீங்கன்னா கரெக்டாக இந்த கலர் வந்து கிடைக்கும். ஸோ அதே போல் இங்கே இந்த பாயிண்ட் வச்சு
இப்படி ரொட்டேட் பண்ணிட்டேன். அதே போல் இந்த பாயிண்ட் வச்சு இப்படி இந்த பாயிண்ட்டை ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா ஸோ மேலே இந்த கவ் கடிச்சாச்சு, எவ்வளோ கீழே கட்டாச்சு. ஸோ இது டேஞ்சன்ஸில் வர மாதிரி, கீழே மேலே டேஞ்சன்ஸில் வர மாதிரி இதை ஜாயின் பண்ணிடும். ஸோ பாயிண்ட்ஸ், ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஓகே. ஸோ இது வந்து A1, இது B1, இது C1, இது D1, இது E1, இது வந்து பார்த்திங்கன்னா இது F1, இது G1, இது H1. ஸோ அதே சிமிலர் மேனர் மேலே குறிச்சிடுறோம். இது A, B, C, ஓகேவா, இது D, இது E, இது F, இது H. ஸோ ஒரு கண்டிஷன் வந்து இதுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ என்ன கண்டிஷன்னா ஆக்சிஸ் பர்பெண்டிகுலர் டு ஹெச்பி. ஸோ விபின்னா இந்த டயக்ராம் அப்படியே கீழே படுத்து வாக்கில் அதை வரையணும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஹெச்பி வரைஞ்சாச்சு. இப்போ ஆக்சிஸ் பர்பெண்டிகுலர் டு விபி கண்டிஷன் வரைய போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கலாம். இந்த பேஜ் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த பேஜ் நெக்ஸ்ட் பேஜ். ஸோ அதே சேம் மேனர். ஸோ 30 ஆங்கிள். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸ் ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிக்கிறேன். ஸோ 30 டிகிரி பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் 30 டிகிரி, இதில் 30 டிகிரி. இது 30. ஸோ இதில் பார்த்திங்கன்னா வெர்டிகல் வந்து 50 டிகிரி. ஸோ நான் அந்த 50 மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ 50. ஸோ இந்த பக்கம் 50 மார்க் பண்ணிக்கிறேன். இந்த பாயிண்ட்லேருந்து 50 வெர்டிகலாக 50 மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வெர்டிகல் லைன் போட்டுக்கிறேன். ஸோ அடுத்து 50. ஸோ இது மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லென்த்து தான் இப்போ ரெஸ்ட் ஆன் ஆக்சிஸ் பர்பெண்டிகுலர் டு விபின்னா இந்த லென்த்து தான் 70 mm மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு இதில் 70.
இதுக்கு பேரலாகவே நம்ம இந்த 70 இதை மார்க் பண்ணணும். கரெக்டாக பேரலிசமாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அதே போல் இங்கே 70. ஸோ இந்த பேரலிசம் ஸோ மேலே கரெக்டாக அந்த பேரலிசம் இருக்கான்னு கரெக்டாக செக் பண்ணிவிட்டு மோஸ்ட்லி பேரலிசம் அண்ட் பர்பெண்டிகுலர் தான் வரையும். ஸோ இது 70. ஸோ நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது 30 டிகிரி, இது 30 டிகிரி. ஓகே. ஸோ அதுக்கடுத்து கீழே அதே 50 வெர்டிக்கலாக 50 லென்த் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லைனே நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னர் சைட் அண்ட் அவுட்டர் சைட். ஸோ இந்த பாக்ஸை வந்து அடுத்த வாக்கில் க்ரியேட் பண்ணும். ஸோ இப்போ அதே சேம் லாஜிக் தான். இதில் எது வந்து ஷார்ட்டஸ்ட் டயக்னல் பார்க்கணும். இது லாங்கஸ்ட் டயக்னல், இது ஷார்ட்டஸ்ட் டயக்னல். அப்போ அதுதான் சென்டர் பாயிண்ட்டாக எடுத்துக்கணும். ஸோ ஒவ்வொன்றுத்தினுடைய மிட் பாயிண்ட்டை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். 25. ஸோ 25 எடுத்து ஒவ்வொன்றுத்துலேயும் அதனுடைய மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் என்ன லாஜிக் அப்ளை பண்ணுமோ அதே தான். ஸோ 25 25 25 ஸோ இதில் 25 அதே போல் இங்கே 25 இப்போ எது ஷார்ட்டஸ்ட் டயக்னலோ அதை நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ இதுதான் ஷார்ட்டஸ்ட் டயக்னல், அந்த கார்னரில் ஜாயின் பண்ணணும். ஓகே. ஸோ எல்லாத்தையும் ஸோ ஷார்ட்டஸ்ட் டயக்னல் எதுவோ அந்த கார்னரில் ஆப்போசிட் மிட் பாயிண்ட் இதை ஜாயின் பண்ணணும். ஆப்போசிட். ஸோ இதே மைனர் சிலிண்டர். ஸோ சிலிண்டருக்கு மட்டும் இந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். சிலிண்டர் கோன் ஏன்னா கரோடு போர்ஷன்னால இந்த ரூலை வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இதில் எல்லாத்துலேயும் சென்டர் பாயிண்ட் கிடச்சாச்சு. இதில் சென்டர் பாயிண்ட்டு C1 C2. ஸோ இதில் சென்டர் பாயிண்ட்டு C1 அண்ட் C2. ஸோ காம்பஸ் எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு அந்தந்த பாயிண்ட்டு ரேடியஸ் என்னவோ அந்த ரேடியஸ்க்கு அந்த மாதிரி கர்வ் வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறோம். சரி, அதே மாதிரி
ஸோ மேலே அதே மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஸ்மூத்தாக ரொட்டேட் பண்ணணும். இந்த சென்டர் பாயிண்டை வச்சு சென்டர் பாயிண்ட் வச்சு இங்கே இருக்கிற இந்த ரொட்டேஷனை ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் சிமிலர் மேனர் இங்கே இருக்கிற சென்டர் பாயிண்ட்டை வச்சு இந்த சிலிண்ட்ரிக்கல் வச்சு ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் இங்கே இந்த சென்டர் பாயிண்ட்டை வச்சு இந்த சிலிண்ட்ரிக்கலை ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக வந்து அதுக்கடுத்து ஸோ டேஞ்சென்ஷியலாக இங்கே இருக்கிற இதுவும் டேஞ்சென்ஷியலாக கர்வை ஜாயின் பண்ணுறோம். ஸோ இங்கே அதே போல் கர்வு டேஞ்சென்ஷியலாக ஜாயின் பண்ணுறோம். ஸோ இது வந்து P1, இது P, இது Q1, Q, இது R1, இது R, இது S1, இது S. So A, B, C, A1, B1, C1, D1, E1, F1 and G1, H1, A, B, C, D, E, F, G, H. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஸ் பர்பெண்டிகுலர் டு ஹெச்பி. ஸோ ரெண்டு டயக்ராமும் க்ரியேட் பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஐசோமெட்ரிக் ரெஸ்ட் ஆன் ஹெச்பி, ஆக்சிஸ் பர்பெண்டிகுலர் டு ஹெச்பி, இது ஆக்சிஸ் பர்பெண்டிகுலர் டு விபி கண்டிஷன். ஓகே, தேங்க்யூ.